தான் வருது. நமக்கு வேணும்னு முடிவெடுக்கிற மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் முடிவெடுத்தா இயற்கை வளம் அழிஞ்சிடும், அதனால மாற்று வழியை தேடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு எல்லாரும் முடிவெடுத்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு இயற்கை வளம் அழிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பேர் ஆடம்பரத்துக்கு பெருமைக்கு கட்டியிருந்தா எத்தனை டன் எம்சாண்ட், செங்கல், சிமெண்ட், மண், பூமி, இயற்கை வளம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. நீங்க இப்படிதான் கணக்கு போட்டு சிந்திக்கணும். நீங்க சொல்லலாம், இயற்கை வளம் பாதி மற்ற மாநிலத்துக்கும் நாட்டுக்கு தான் அனுப்புறாங்கன்னா அங்க இருக்கிறதும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் இயற்கை வாழ்க்கை சூழல் அக்கறை இருக்கணும் தானே. இந்த நாடு இந்த மாநிலம் அப்படின்னு எதுவும் இல்லை. இயற்கை வளம் மற்ற உயிரினங்கள் எங்க அழிஞ்சாலும் பாதிப்பு நமக்கு தான். செய்யற ஒவ்வொரு செயலும் இயற்கைக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு சிந்திச்சு நம்ம தான் மாத்திக்கணும். இங்க தனி மனித எண்ணம் சுயநலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது செய்யற செயல் அழிவு தருதுன்னா நம்ம தான் மாத்திக்கணும். ஆனா சாதாரணமா மற்றவங்க மேல குறை சொல்லிட்டு போறோம். அரசியல்வாதி, தொழிலதிபர், அவங்க இவங்கன்னு. வீடு, கட்டிடம், வேற நம்ம செய்யற செயல் எதுவா இருந்தாலும்